ஈஸ்வரப்பட்டர் எத்தனையோ உபதேசங்களை நமக்கு எடுத்து கூறியிருந்தாலும் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ற தலைப்பின் கீழ் நிறைவு பகுதியாக கொடுத்த இந்த உபதேசத்திலே நாம் இந்த வாழ்க்கையில் அல்லது இனி வரக்கூடிய நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதில் நுண்ணிய நிலையில் நாம் அவர் சொன்னதை ஏற்று நமக்குள் அதை முன்னிலைப்படுத்த வேண்டியதனுடைய அவசியம் இந்த உபதேசத்திலே அதிக அளவிலே உண்டு. அதனால் அக்காலங்களில் எல்லாம் ஒரு தெய்வத்தின் பெயரை சொல்லி நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நடப்பதெல்லாம் நாராயணன் செயல், நடப்பதெல்லாம் தெய்வத்தின் செயல் என்றெல்லாம் நமக்கு அன்றே இதை உணர்த்தி நமக்கு நம்முடைய முன்னோர்கள் நாம் இந்த வாழ்க்கையில் எவ்வாறு முன்னோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே அதை கொடுத்து சென்றார்கள். ஆனால் அதை நாம் வெறும் பக்தி என்ற நிலையில் தான் எடுத்துக்கொண்டோம். அதில் இருக்கக்கூடிய மூல கருத்துக்களைத்தான் இந்த உபதேசத்திலே மூலக்கூறுகளாக தனித்தனியாக எடுத்து ஈஸ்வரப்பட்டவர்கள் கொடுத்துள்ளார்கள். என்றால் இந்த தியானத்திலே நாம் எதை நாம் பெறுகின்றோம், இந்த தியானத்தின் மூலம் நாம் பெறக்கூடிய ஆற்றல் என்ன, இந்த தியானத்தின் மூலம் நாம் பெறக்கூடிய சக்தி என்ன, ஏதோ அமானுஷ்யமான சக்தியோ அல்லது இன்று உலக நிலையில் சொல்லக்கூடிய மேஜிக் போன்றோ அல்ல. இந்த விஞ்ஞானிகள் எப்படி ஒரு இயந்திரத்தை நுண்ணிய நிலைகள் கொண்டு மிக மிக ஆற்றல் மிக்கதாக சிறிதளவு உள்ள ஒரு கருவியை வைத்து அவர்கள் செயல்படுத்துகின்றார்களோ அதுபோன்று மனிதனுக்குள் இருக்கக்கூடிய உயிர் ஆன்மாவுடைய செயல் அதுபோன்று மிக மிக நுண்ணியதுதான். அந்த நுண்ணிய நிலைகள் தான் இவ்வளவு பெரிய மனிதனாக அது நம்மை உருவாக்கியுள்ளது. அதை மெய்ஞானியாகவும் வளர்க்கச் செய்கின்றது, விஞ்ஞானியாகவும் வளர்க்கச் செய்கின்றது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் விஞ்ஞானம் புறத்தின் நிலைகள் தான் செயல்படுகின்றது. ஆனால் மாறாக மெய்ஞானமோ அகத்துக்குள் இருக்கக்கூடிய செயல்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றது. அதிலே நாம் சொன்னது போன்று நம்ம உயிராத்மாவுடைய இயக்கங்கள் மிக நுண்ணிய நிலைகள் என்றால் நாம் இந்த தியானத்தில் நாம் பெற வேண்டியதும் நாம் பெற்றுக் கொண்டிருப்பதும் அந்த நுண் மின் காந்த ஒளி என்பதைத்தான் முதலிலே ஈஸ்வரப்பட்டிருங்கே எடுத்து காட்டுகின்றார்கள். அடுத்து மனத்திறன் என்பதையும் ஏற்கனவே பலமுறை உபதேசித்துள்ளார். இங்கே மனத்திறனுக்கு சரியான விளக்கம் கொடுக்கின்றார்கள். மனத்திறன், மனதினுடைய திறன், மனதினுடைய ஆற்றல் என்றால் என்ன, மன பலம். அதற்கு அவர் 5 புலன்களை இணைத்துத்தான் இந்த மனது. ஏனால் மனது என்றால் எது, நமது மனம் எங்கிருக்கின்றது, மனம் என்றால் என்ன என்றால் அது ஒட்டுமொத்த ஒரு இயக்கம்தான். அதான் அகச்செயல், மனச்செவி, மனச்சுவை, மனத்தால் மனம் நுகர்தல், சகலமும் பேரின்பமாக ஆனந்தத்தில் என்னும் மனஸ்பரிச உணர்வு என்ற இவை அனைத்தும் திட சரீரம் கொண்டு சூட்சும ஒளி சரீரம் பெற்றிடும் அகச்செயலில் வலுக்கொள்ளும் நிகழ்வுகளப்பா. இன்று விஞ்ஞானிகள் அனைத்துமே புறத்திலே செய்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அகத்திற்குள் அவர்களுக்கு தனிப்பட்ட ஆற்றல் எதுவும் இல்லை. அவர்கள் இயந்திரத்தை உருவாக்குகின்றார்கள். ஆனால் அகத்தினுடைய ஆற்றலை அவர் பெருக்குகின்றார்களா என்றால் இல்லை. அதைத்தான் மெய்ஞானிகள் அகத்திற்குள் இந்த ஆற்றலை பெருக்குகின்றார்கள். செவி என்பது கேட்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். நாக்கு என்பதை சுவை அறியக்கூடிய உறுப்பு தான். நமது மூக்கு வாசனைகளை மனத்தையும் நமக்கு காட்டக்கூடிய உறுப்பு தான். கண்ணோ அனைத்துமே காண வைக்கக்கூடிய சக்தி தான். நமது உடலோ மெய் உணர்வை நமக்கு அறிவிக்கக்கூடியதான். ஆனால் இது அனைத்துமே 5மே சேர்ந்து இதைத்தான் மனத்திறன் என்று இந்த 5ஐயும் ஒருங்கிணைத்த அதுதான் தியானம் என்று சொல்கின்றார். இந்த தியானத்தின் மூலமாகத்தான், இந்த தியானத்தில் வலுக்கூட்டிய நிலைகள் கொண்டுதான் இந்த மனத்திறனை பெற முடியும். என்னால் ஏற்கனவே சொன்னது போன்றுதான் விஞ்ஞானத்திலே புறத்திலே கருவிகளை அவள் உருவாக்குவது போன்று அல்லது இயந்திரங்களை உருவாக்குவது போன்று அகத்திற்குள் இந்த ஆற்றலை இந்த புலனறிவு கொண்டு நாம் எடுக்கக்கூடிய தியானத்தின் சக்தி கொண்டு உயிர் ஆத்மாவுக்கு நாம் பெற்றுத்தர வேண்டிய அல்லது உயிரான்மாவை உயர்நிலை அழைத்து செல்ல வேண்டிய வழிமுறையைத்தான் இங்கே மனத்திறன் என்று இந்த மனச்செவி என்பதை பின்னாடி அதில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தையும் சொல்லுகின்றார். என்றால் நம் கண் அதிக அளவிலே நமக்கு அனைத்தையும் உணர்த்துகின்றது, தெரிவிக்கிறது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் செவி
அது மிகவும் நுண்ணிய நிலைகள். இன்று இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த மின்சாரமாக இருந்தாலும் சரி, இல்லை அதை காட்டிலும் வேகமாக இயங்கக்கூடியதாக இருந்தாலும், அதையெல்லாம் விட மிக மிக, அதாவது நினைத்து எதையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத மனோசக்தி திறன்தான் இந்த செவிகளுக்கு அத்தகைய ஆற்றல் உண்டு என்று இதிலே உணர்த்துகின்றார்கள். அதாவது செவிகளில் வலம் இடமாக ஓடிடும் நாடிகள் ஓர் ஓசையின் அலைகளால் மோதுண்டவுடன் அந்த ஓசையின் பொருளை அந்த கணமே அறிந்து கொள்ளும் மிக நுண்ணிய கால அளவில் சரீரத்தினுள் முக்கிய நாடிகளின் ஈர்ப்பின் செயலாக மூச்சலைகள் ஓடி சிரசின் கட்டளை கேந்திரத்தில் பிடர்தல், அதாவது பிடர்தல் என்ற அந்த ஓசைகள் மோதியவுடன் செவியில் ஏற்படும் அதிர்வுகளில் அறிந்து கொண்டிடும் அறிவாக மூலாதார அக்கினியின் தொடர்பு உண்டப்பா. வெப்பத்தாலோ மின்சாரத்தாலோ செயலுறும் இன்றைய இயந்திரங்கள் எதையும் ஒப்பிட முடியாத மனோசக்தி திறன் தியானத்தின் மூலம் எடுக்கும் மிக மின் நுண்காந்த அலைகளால் செயல்படும் நிலை உணரத்தக்கது. இந்த சரீர வாழ்க்கையில் எதிர் மோதல் ஏற்படும் காலகட்டங்களில் செவி நாடிகள் நம் ஆத்மாவின் பதிவு செயலுக்கு மிக முக்கிய பங்கு ஏற்கின்றன. என்றால் சிறு அதிர்வுதான், அந்த அதிர்வு மோதின உடனேயே அந்த ஓசையின் பொருளை அந்த கணமே மிக நுண்ணிய கால அளவில் சரீரத்திற்குள் இருக்கக்கூடிய நாடிகள் வழியாக ஓடி முழுமையாக அந்த செவிகளில் அதில் ஏற்படும் அதிர்வு கொண்டு பேருண்மைகளை நாம் காண முடியும், அறிய முடியும், நுகர முடியும். குறிப்பாக எதிர்மோதல் என்று சொல்லக்கூடிய எத்தகைய நமக்கு தீமை செய்யக்கூடியதோ அல்லது நம்முடைய வளர்ச்சி தடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைகளை நாம் இந்த செவி, அதைத்தான் இங்கே மனத்திறன் என்று சொல்லுகின்றார். மனம் என்பது இந்த 5 புலநிலைகளையும் ஒருங்கிணைத்து அது உயிரோடு ஒன்றப்பட போகும்போது மனத்திறனாக வருகின்றது. எண்ணங்களில் மோதல்களால் கணம் கொண்ட சுவாச அலைகளை சுவாசமாக ஏற்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் உடனுக்குடன் உயர் மின் நுண்காந்த அலைகளை ஈர்த்து அனைத்துமே நமக்கு நன்மை அளித்திடும் செயலே, அதாவது அனைத்துமே நமக்கு நன்மை அளித்திடும் செயலே என்ற மனதின் திடம் கொண்டு சுபம் 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 என்ற ஒளி நாதத்தை ஏற்படுத்தி நம் ஆத்ம பதிவில் நல்மதியின் உயர்ஞான ஒளியாக ஆத்மாவின் மூலம் வலுப்பெற வேண்டுமப்பா. ஏனென்றால் உயர் ஞானமாக ஆக்கப்படும் செயல் அனைத்தும் நன்மையே, உயர் ஞானமாக ஆக்கப்படும் செயல் அனைத்தும் நன்மையே. சுபம் சுபம் சுபம். ஏற்கனவே சொன்னது போன்று இந்த செவி வலம் இடமாக ஓடும் நாடிகள் என்று அந்த ஓசையின் அலைகளை பற்றி ஈஸ்வரப்பட்டு குறிப்பிட்டது போன்று இங்கே நாம் வெளிப்படுத்த வேண்டிய அந்த நாதம் சுபம் சுபம் சுபம். அனைத்துமே நமக்கு நன்மைதான், நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நடந்ததும் நன்மைக்குத்தான், நடந்து கொண்டிருப்பதும் நன்மைக்குத்தான், இனி நடக்கப் போவதும் நன்மைக்குத்தான். நமது ஆன்மாவின் மூலம் இத்தகைய வலுவை, இந்த ஒளி அதிர்வை நமக்குள் கூட்டி இந்த ஒளி நாதத்தையே மீண்டும் மீண்டும் பெருக்கி இது அனைத்துமே உயர்ஞானமாக ஆக்கப்படும் செயலாக நாம் வழி தொடர்ந்து ஞானிகள் காட்டிய வழியிலே செல்லுகின்றோம், வளர்கின்றோம், வாழுகின்றோம், அந்த நிலைகளை பெறுகிறோம் என்று இந்த சுபம் 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 என்ற இந்த ஒளி தொடர்தான் நமக்குள் மீண்டும் மீண்டும் நம் உடல் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் ஊன் உறக்கம் அனைத்திலுமே இது ஓட வேண்டும் அப்பா என்றுதான் இந்த உபதேச வாயிலாக நமக்கு மிக மிக தெளிவாக உணர்த்துகின்றார்கள். என்னால் நாம் நடந்ததையும் நடந்து கொண்டிருப்பதையும் நடக்கப் போவதையும் எண்ணித்தான் வாழ்க்கையில் எத்தனையோ மாறுபட்ட நிலைகள் வருகின்றது. அத்தகைய மாறுபட்ட நிலைகள் நமக்குள் வராதபடி தடுப்பதற்குத்தான் நடந்ததை பற்றி கவலையோ வேதனையோ ஆத்திரமோ கோபமும் படாதபடி அல்லது நடந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு சோர்வடையாதபடி இதையெல்லாம் வைத்து நாளை என்ன ஆகுமோ என்று பயந்தோ அல்லது விரக்தி அடைந்தோ அல்லது செயலிழந்தோ போகாதபடி நடந்ததும் நன்மைக்குத்தான், நடந்து கொண்டிருப்பதும் நன்மைக்குத்தான், இனி நடக்க இருப்பதும் நன்மைக்குத்தான் என்று சொல்வது கொண்டு அதனால்தான் சிரசின் கட்டளை கேந்திரத்தில் பிடர்தல். நமக்குள் எந்த ஒளி ஓசை எப்படிப்பட்ட நிலை மோதினாலும் அது நன்மைக்குத்தான் என்ற உணர்வு கொண்டே நாம் அணுகினால் அந்த மோதல் என்ற நிலைகள் நமக்குள் கனமான சுவாசமாக அது அமையாதபடி
லேசான, ஏனென்றால் நாம் சுபம் 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 என்ற ஒளி நாதத்தை ஏற்படுத்தும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய சகலமுமே அமைதி கொள்கின்றது. அவர் சொன்னது போன்று அந்த ஒளி அதிர்வு செவிகளிலே பட்ட உடனேயே உஷார்த்தன்மை அடைந்து தன் உயிர் ஆன்மாவை காக்கக்கூடிய நிலையாக, ஆன்மாவை வலுப்பெறச் செய்யும் நிலையாக, அந்த ஆன்மாவின் மூலமாகவே உயர்ந்த ஞானமாக அனைத்தையுமே ஆக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் எப்படி எத்தனையோ அவர்கள் கண்டுபிடிப்புகள் புதிதாக கண்டறிந்தாலும் அதையெல்லாம் மீண்டும் அதில் வரக்கூடிய கழிவுகளை வைத்து மீண்டும் ஒரு நல்ல பொருளை அவர்கள் உருவாக்குவது போன்று நமக்குள் வரும் அனைத்திலுமே நல்நிலை பெறக்கூடியதாக, நல்லதை உருவாக்கக்கூடியதாக, நன்மைக்குத்தான் 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 நல்லதுக்குத்தான் என்றே நாம் இந்த உணர்வை, இது சாதாரணமாக வெறும் ஒளி அல்ல, சாதாரணமாக சொல்லும் வார்த்தை அல்ல, ஏதோ சமாதானப்படுத்தவும் அல்ல, அல்லது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதும் அல்ல. சுபம் 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 நல்லதுக்குத்தான் இந்த ஒளி நாதத்தை ஏற்படுத்தினாலே இந்த உயிரும் சரி, நமது ஆன்மாவிலும் சரி இந்த பதிவு வலுவாகின்றது. ஆக இந்த சுபமான உணர்வு கொண்டு இந்த ஒளியான பேரருள் பேரொளி என்ற ஞானத்தின் வழித்தொடராக அதைத்தான் பிடர்கள் என்று சொல்லுகின்றார். அதை பிளந்து பார்த்து அதை எவ்வாறு நல்லதாக்க வேண்டும், இதை எவ்வாறு நன்மை செய்யக்கூடிய சக்தியாக மாற்ற வேண்டும் என்று, அது எத்தகைய நிலையில் இருந்தாலும் அதற்குள் இருக்கக்கூடிய நல்லதை நாம் நுகரும் அந்த முகப்பு, அந்த முன்னணியிலே சுபம் 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 என்ற ஒளி தொடராக வந்துவிட்டாலே நமக்கு இனி வருவது அனைத்துமே வளர்ச்சியின் பாதையிலாகும். அதைத்தான் இங்கே ஆதிசக்தியுடன் ஒன்றிடும் சக்தி பெற வலுவின் வலுவாகும் மூல சக்தியின் குணத்தன்மைகளை உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த மானிட பிறவியை கிடைத்திருக்கிற பிறவியாக அமைகின்றது. ஜீவன் பெற்று எத்தனையோ பிறவிகள் பெற்றே வாழ்ந்திடும் உயிர் தொகைகளின் சுவாச அலைகள் ஒளி அலைகளாக காற்றில் பரவி படர்ந்தே உலவிக் கொண்டுள்ளது. ஆக அந்த நிலைகளை நாம், உயர்ந்த நிலைகளை நாம் பெற்று பழகுதல் வேண்டும். அந்த நுண்ணிய நிலைகளை நாம் நமக்குள் வளர்த்து, ஈஸ்வரப்பட்டு சொன்னது போன்று உயிருக்குள் துடிப்பின் நிலைகள் கொண்டு வெப்பத்தை உருவாக்கி, இந்த உடலை உருவாக்கி, அதை வைத்து தான் வளர்ச்சியின் பாதைக்கு வருவதை ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் என்ற நிலையாக நம்முடைய சுவாச நிலையானது நன்மை 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 என்று சுபம் சுபம் என்ற நிலைகளிலேயே உடல் உறுப்புகளில் அதற்குள் இருக்கக்கூடிய நாடிகளுக்குள் அனைத்திலும் இது கலந்து அதற்கொப்ப அங்கே உயிருக்குள் அது படைக்கும் சக்தியாக அந்த வெப்பம் எவ்வாறு இயக்க சக்தியாக வளர்க்கின்றதோ அதை போன்று நாம் எடுக்கக்கூடிய அந்த சுவாசமும் நாடி நரம்புகள் உடல் உறுப்புகள் அனைத்திலும் இது படர்ந்து நாம் நன்மை செய்யும் சக்தியாக, நன்மையை உருவாக்கும் சக்தியாக, அதைத்தான் ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் என்று இந்த உடலுக்கு வெப்பத்தை உயிர் ஜீவனாக அளித்திடும் மூலாதார நாடிகளில் சரீர இயக்கத்தின் வினை செயல் மனிதன் கொண்ட எண்ண நிலைக்கொப்ப அனைத்து செயல்களும் நடைபெற்றுக் கொண்டு அது ஓடிக்கொண்டே உள்ளது. உயிருக்குள் வெப்பம் இருப்பது போன்று நாம் எடுக்கக்கூடிய சுவாசம் அனைத்திலும், அனைத்து உறுப்புகளும், அனைத்து அணுக்களிலும் கலந்து அங்கும் இந்த வெப்பமாக செயல்படுகின்றது. ஆக நன்மை செய்யக்கூடிய சக்தியாக இந்த நாடிகளுக்குள் நாம் இத்தகைய உணர்வை ஊட்டினோம் என்றால் இந்த சரீரத்தினுடைய வினை செயல் அது நன்மை செய்யக்கூடிய சக்தியாகவே நமக்குள், அதைத்தான் ஓமுக்குள் ஓம் என்று சொல்வது. ஆக எந்த நன்மையை உருவாக்க வேண்டும் என்று, எந்த சுபிட்சமாக வேண்டும் என்று, சுபம் சுபம் என்று ஈஸ்வரப்பட்டவர் சொன்னார்களோ அந்த வெப்பத்தை அதை வைத்து நாம் அதை படைக்கக்கூடிய சக்தியாக இந்த உணவின் ஒளிகளையே நாம் எழுப்பி, அதனால்தான் இங்கே பிடரல் என்று சுட்டிக்காட்டுகின்றால் இந்த நன்மை, இது நன்மைக்குத்தான் என்ற இந்த உணவின் ஒளி நாதங்களை செவிகளில் பற்றி அதை பிடரல், ஒரு தேங்காயோ அல்லது ஒரு நிலக்கடலை முழுமையாக இருக்கும் பொழுது பிளந்து பார்த்து உள்ளிருப்பதை நாம் அறிந்து கொள்வது போன்று அனைத்தையுமே பிளந்து பார்க்கக்கூடிய சக்தியாக, அனைத்தையுமே உண்மை அறியக்கூடிய சக்தியாக, அனைத்திலுமே மெய்யை அறியக்கூடிய சக்தியாக நாம் தெளிந்து தெரிந்து தெளிவான நிலைகள் கொண்டு அதனால் அந்த பேரானந்த நிலை பெற முடியும். ஆதிசக்தியுடன் ஒன்றி வாழ முடியும். இந்த பிறவி கிடைத்திருக்கிற பிறவியாக இந்த வழியிலே நாம் செல்லும் பொழுது அமைகின்றது என்பதை ரத்தின சுருக்கமாக நாம் அகத்தினுடைய ஆற்றலாக மனத்திறனும் செவிகளை நாம் சீராக பயன்படுத்துவதும் அந்த ஒளி ஓசைகள் கொண்டு பிடர்தல் என்று உண்மையை உணர்ந்து பார்க்கக்கூடிய நிலையும், அதற்கெல்லாம் மூலமாக நுண் மின் காந்த அலைகளை தியானத்தின் மூலம் அது வலுகொண்டு நாம் நுகர்ந்து
நன்மை 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 என்றும் சுபம் 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 என்றே இந்த ஒளி ஓசைகளை நாம் உணர்வுபூர்வமாக எடுத்து இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் வழி நடந்து ஞானிகள் மகரிஷிகள் எப்படி அவர்கள் இன்று சத்துருமித்து என்று இருந்தாலும் அதை சமமான நிலையில் கொண்டு வளர்ச்சியின் பாதையில் அவள் வாழ்வாங்கு என்று 16ஆக வாழ்கின்றார்களோ நாமும் அந்த நிலை அடைய முடியும். அந்த அடைவதற்குண்டான சுப நிகழ்ச்சியாக நாம் சுபிட்சமாக வாழக்கூடிய நிலையாகத்தான். ஏனென்றால் இந்த உடல் வாழ்க்கை அல்ல, உயிரான்மா சுபிட்சமாக சுபமாக என்றுமே மகிழ்ந்து வாழும் நிலையாக ஏகாந்தமாக வாழ்ந்திடும் நிலைகளுக்குத்தான் இந்த உபதேச வாயிலாக நமக்கு இந்த சுபம் 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 என்ற ஒளி நாதத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தை ஈஸ்வரப்பட்டவர்கள் தெள்ளத் தெளிவாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.